ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம பண்ண அந்த ஹியூமன் மாடலை எப்படி ரெக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, பிளெண்டர் ஓப்பனில் ஆல்ரெடி வச்சுருந்தேன். அந்த மாடலையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா, இந்த மாடலில் வந்துட்டு எனக்கு எதுவுமே வந்துட்டு போன் இல்லை. ஓகேவா, இனிமேல் தான் நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் சாலிட் வியூக்கு போய்க்கிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் ஏ கொடுத்து இந்த ஆர்மேச்சர்ன்றது தான் போன். ஓகேவா, நான் ஆட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஆக்டாஹெட்ரல் போன் தான் இருக்கும். ஓகேவா, அந்த போனே ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம 1 to ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா, இதை வந்துட்டு நான் ஜி கொடுத்து சரி. இப்போ நம்மளுக்கு வந்து போன் தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வியூபோர்ட் அந்த ஆர்மேச்சர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூபோர்ட் டிஸ்பிளேயில் ஆக்டாஹெட்ரல், ஓகே, அது டிஃபால்ட்டாக இருக்க போன் இன்ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு போன் தெரியும். ஓகேவா, ஓகே, இப்போது ஜஸ்ட் இந்த ஒரு போனை வச்சு இந்த போனை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் டு எடிட் மோடு போயிட்டு ஓகேவா, இப்போது இந்த போனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த ஹெட்டை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஜி ஓகே அண்ட் ஈஸி. இந்த மாதிரி ஒரு ஓகேவா. இப்போது நம்ம சைட் வியூலையும் பாருங்கள், சைட் வியூலையும் கரெக்டாக இந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, சரி, இந்த மாதிரி. ஓகேவா, ஓகே, அதுக்கு முன்னாடி என் கொடுத்து உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் கீஸ் எனேபிள் பண்ணிடுறேன். பிகாஸ் இல்லை நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஓகே, சரி, விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ஓகே அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே கைஸ், ஓகேவா. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேக் போன் ரெடி. ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேண்ட். ஓகேவா, ஹேண்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஜஸ்ட் இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த 2க்கு மேலே செட்டிங்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதில் எக்ஸ் ஆக்சிஸ் மிரர்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது ஜஸ்ட் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 பக்கமும் வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு இதை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்கன்னா அதர் சைடும் அதே நடக்கும். ஸோ இதுக்கு தான் அந்த இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மிரர் ஆன் பண்ண சொன்னேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த போன் தேவை. எக்ஸ் கொடுத்து டெலீட் போன். ஓகேவா, போனை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் இதை வந்து நான் கரெக்டாக ஹேண்டு கிட்ட மூவ் பண்ணி இங்கே வச்சிடறேன். ஓகேவா, இது வந்துட்டு ஷோல்டருக்கு. ஓகே, அடுத்தது ஹேண்டு. ஓகேவா, ஹேண்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணி கரெக்டாக இது வரைக்கும் வச்சுட்டு அண்ட் தென் அடுத்த போன் கரெக்டாக இது வரைக்கும் ப்ரெஸ்ட் வரைக்கும் வச்சிடறேன். ஓகேவா, ஓகே, 2 போன் கரெக்டாக வந்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி கரெக்டாக வைங்க. அப்போ தான் கொஞ்சம் ரியலாக கை மடக்கிறது ரியலாக தெரியும். ஓகேவா, தென் சைட் வியூவில் அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஜி கொடுத்து இந்த எண்டை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவு கரெக்டாக அப்படி மூவ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் தென் டாப் வியூவில் பார்த்தாலும் தெரியும். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்துட்டு ஓகேவா. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஹேண்டும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அடுத்த லெக். ஃபிங்கர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அது கடைசியாக பார்க்கலாம். தென் லெக். ஓகேவா, லெக்கு முடிச்சிடலாம். லெக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஷிஃப்ட் இ கொடுத்து ஜஸ்ட் இப்படி தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இது வந்துட்டு ஈஸி லெக்கு. ஈஸி கூட வேணாம், ஈஸின்னா நேராக போகும். ஓகேவா, கரெக்டாக அந்த நீ வரைக்கும். ஓகே, கரெக்டாக அந்த நீ வரைக்கும் வச்சுட்டு அண்ட் தென் இ மட்டும் கொடுத்தா போதும், ஜி வேண்டாம், எக்ஸ்ட்ரூட் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா, கரெக்டாக. ஓகே, சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா சைட் வியூலையும் கரெக்டாக அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ண சிமெட்ரைஸ் அந்த பக்கமும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அது நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகேவா, இப்போது ஜஸ்ட்டு சைட் வியூவில் அடுத்தது டோஸ். ஓகேவா, ஜஸ்ட் அண்ட் தென் இது ஷூ தானே. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இதே வந்துட்டு இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஃபிங்கர்ஸ் இல்லை, நான் நெத்திக்கு இந்த ஷூ தான் பண்ணேன். ஸோ கரெக்டாக ஷூ வந்துட்டு நடுவில் கொஞ்சம் முன்னாடி மட்டும் மடங்குற மாதிரி. ஓகேவா, அந்த போன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வச்சுக்கலாம். அண்ட் தென் பேக்கில் ஓகே கைஸ். ஓகேவா, இப்போதைக்கு இது முடிஞ்சிருச்சு. ஓகே, லெக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த ஹெட்டு.
ஓகேவா. ஹெட் வந்துட்டு சிம்பிள் தான். ஓகே தென் இ ஓகே வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். சைட் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் ஹெட்டுக்கு வந்துட்டு சைட் வியூவிலே வச்சு பண்ணுங்கள். ஓகேவா. இதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஈஸி. ஓகே ஜஸ்ட் ஹெட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் கைஸ். ஹெட்டு வேணும்னா உங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஓகே. இப்போ நான் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் ஓகே ஹெட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேவா. டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா. இந்த ஃபிங்கர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஈஸி. இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா. ஆமாம். ஓகே தென் இது வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இங்கே ஒரு லிங்க் ஓகே இங்கே ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே இங்கே ஒரு லிங்க் அண்ட் தென் இதில் இருந்து ஜஸ்ட் ஈஸி. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த போன் தேவையில்லை. ஓகே ஜஸ்ட் ஓகே இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு தெரியும். ஓகேவா. அதாவது இந்த போனோட ஆஃப்செட் தான் இந்த போன். ஓகேவா. இந்த போனை நீங்கள் மூவ் பண்ண இந்த போன் மூவ் ஆகும். அதுதான் இதுக்கு மீனிங். கரெக்டாக இந்த எஜ் வரைக்கும் வச்சுட்டு தென் ஓகே இது வந்துட்டு ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, உங்கள் கை பேசிஸ் தான். கரெக்டாக அந்த மூணு போன் வரணும். ஓகேவா. அந்த மாதிரி தான். சைட் வியூவில் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் ஆகாமலாம் இருக்காது. ஓகே ஜஸ்ட்டு நான் இதை எடுத்து ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன். தென் ஜி ஓகேவா. ஓகே அண்ட் தென் ஓகே இதை எடுத்து ஜி ஓகே இது தான் இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே வில் சி பெட்டர் ரிசல்ட் இன் எண்டு. ஓகே எண்டில் வந்துட்டு நல்ல ரிசல்ட், அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படணும். ஓகேவா. ஜஸ்ட் ஓகே உங்களுக்கு நீங்கள் சைட் வியூ அண்டு சைட் வியூ வந்துட்டு அண்ட் ஃப்ரண்ட் வியூ ரெண்டுமே மாற்றி பாருங்கள் கரெக்டாக அசைன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் போன் எங்கே அரேஞ்ச் ஆகுதோ அங்கே தான் டிஃபார்ம் ஆகும். அதுக்கு தான். ஓகேவா. ஓகே இதே மாதிரியே கரெக்டாக இப்போ வந்துருச்சு. இதே மாதிரியே வந்துட்டு இருக்க மீதி 4 ஃபிங்கர்ஸ்க்கும் கரெக்டாக. ஓகேவா. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து ஜஸ்ட் தென் ஆர் ஓகேவா அண்ட் தென் எஸ் ஓகே அண்ட் தென் ஜி. ஓகேவா. ஓகே இது சிம்பிள். ஓகே இது சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ நான் இங்கே போய் பார்க்குறேன், எங்கள் வியூஸ் வந்துட்டு மாறி இருக்கும். ஓகேவா. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜி ஓகே இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ். ஓகேவா. இதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் இந்த செட் ஆஃப் போனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அதேமாதிரி காப்பி பண்ணி அதேமாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே ஜஸ்ட் இந்த செட்டை ஜஸ்ட் இந்த செட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் ஆர் தென் ஜி. ஓகேவா. தென் எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். திஸ் ஓகேவா. தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஜி இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணால் போதும். தட்ஸ் இட் கைஸ். ஓகேவா. இந்த மாதிரி தான். ஆக்சுவலி இது கொஞ்சம் போரிங்காக தான். ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே பண்ணலாம். ஓகேவா. ஓகே அண்ட் தென் ஜஸ்ட் வந்துட்டு இந்த போனோட இந்த லேயரை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. தென் ஆர் அண்ட் தென் ஜி ஓகே அண்ட் தென் எஸ். ஓகே லிட்டில் ஃபிங்கர் தானே, ஸோ கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும். கரெக்டாக அந்த இந்த டோஸும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 3 ஜாயிண்ட்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி அந்த 3 போனுக்கும்.
சி 1 2 3 ஓகேவா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகேவா இது வந்துட்டு கரெக்டாக அசைன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் கரெக்டாக அசைன் ஆகிருக்கு ஸோ பிரச்சனை இல்லை இது வந்துட்டு நம்ம எந்த வித சேஞ்சஸும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் இது வேணால் கொஞ்சம் அந்த இதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக ஓகேவா அடுத்தது ஜஸ்ட் தம் ஃபிங்கருக்கு உங்கள் கையிலே பார்த்தா தெரியும் அதுக்கெல்லாம் 3 ஜாயிண்ட் இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 2 தான் இருக்கும் சரி இங்கேருந்து இங்கே ஒன்று இங்கேருந்து இங்கே ஒன்று ஓகேவா அதனால ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கேருந்து அதாவது ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அங்கேருந்து ஜஸ்ட்டு நான் இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட் ஓகேவா ஜஸ்ட் இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் ஐயோ சாரி ஜஸ்ட் அந்த ஹேர் ஓகேவா இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஈஸி கரெக்டாக இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட் இந்த இதை நான் டெலிட் பண்ணிடுறேன் எக்ஸ்கர்சஸ் டெலிட் பண்ணிடலாம் சி இந்த லைன் வந்துட்டு கரெக்டாக இந்த சென்டரில் தான் இருக்கும் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸி சாரி ஜி இல்லை ஓகே ஓகேவா இப்போதைக்கு நம்ம போன்ஸ் வந்து ரெடி இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன் சரி ஓகே இப்போ கரெக்டாக அந்த மாதிரி இதுக்கு அலைன் பண்ணிடுங்க ஓகேவா ஓகே எனக்கு இந்த ரிகிங் தான் வந்துட்டு இந்த பிளண்டர்லேயே ரொம்ப பிடிச்சது கைஸ் இதுதான் நான் ரொம்ப விரும்பி பண்ணுவேன் சரி இப்போ நம்ம இங்கே அலைன் பண்ணது இங்கே அலைன் ஆயிரும் ஓகேவா இதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு எக்ஸாக்சிஸ் மிரரை எனேபிள் பண்ண சொன்னேன் ஓகேவா ஓகே தட்ஸ் இட் ஓகே இப்போது நம்ம ஜஸ்ட் ஓகே இப்போ இந்த போன் மடங்கும் போது இது கரெக்டாக அதுக்கு வந்துட்டு கரெக்டாக அசைன் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கோங்க ஆப்ஜெக்ட் மோட் போய்ட்டு ஜஸ்ட் வந்துட்டு உங்கள் ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்டை மட்டும் அந்த ஆர்மேச்சரை செலக்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் மேக் ஷுர் ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஓகேவா இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன் அண்ட் தென் ஃபைனலாக இந்த வந்துட்டு உங்களோட அந்த ஆர்மேச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா ஜஸ்ட்டு ஓகே கண்ட்ரோல் டேப் டு போஸ்ட் மோட் ஓகேவா போஸ்ட் மோடில் போஸ்ட் மோட் கூட போஸ்ட் மோட் ஓகேவா போஸ்ட் மோடில் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா செட் பேரண்ட்டுன்னு வரும் ஓகேவா அதில் வந்துட்டு ஆர்மேச்சர் டிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதில் வந்துட்டு வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் ஓகேவா மோஸ்ட்லி நான் இதுவும் இந்த போன் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் இந்த போன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும் கொஞ்சம் டைம் ஆகும் ஓகே அசைன் ஆயிடுச்சு இப்போது ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் மோட் வந்துடுறேன் ஓகே எல்லாமே டீசெலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டேப் கொடுத்தனா போஸ்ட் மோட் போயிடும் ஓகேவா ஜஸ்ட் போஸ்ட் மோட் போயிட்டு இப்போது நான் ஜஸ்ட்டு ஒன்றா இப்போது நான் இதை செலக்ட் பண்ணி ஆர் கொடுத்து டைட் பண்ணுறேன் ஓகேவா கரெக்டாக நம்மளுக்கு எல்லாமே அலைன் ஆகிருக்கு ஓகே லெக்கும் வந்துட்டு அந்த மாதிரி தான் லெக் வந்துட்டு ஓகேவா எல்லாமே கரெக்டாக அசைன் ஆகிருக்கு ஓகே ஃபைன் ஓகேவா எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு ஓகே அடுத்த ஃபிங்கர்ஸும் நம்ம வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் ஜஸ்ட் ஆர் ஓகே ஃபைன் ஓகேவா இப்போ ஓகே இந்த ஃபிங்கர் ஆக்சுவலி இந்த ஃபிங்கர் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுல்ல அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது அதை நான் வந்துட்டு சொல்கிறேன் ஓகே ஜஸ்ட் ஓகே இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபிங்கர் ஓகே ஓகேவா இப்போது நம்மளுக்கு எல்லாமே சூப்பர் ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த ஹெட்டு முத கொண்டு இப்போ நான் இந்த ஆர்மேச்சரை ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஆர் ஓகே ஹெட் கொஞ்சம் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஓகே அது பண்ணிக்கலாம் அண்ட் தென் சென்ட்ரு போனை வந்துட்டு ஆர் கீழே குனியறது இப்படி மேலே வந்து பார்க்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேவா இவ்வளோ தான் கைஸ் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் கைஸ் ஆர்மேச்சர் இது வந்துட்டு எப்படி சொல்கிறது இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ட்ரை பண்ண தான் இது கரெக்டாக செட் ஆகும் இப்போ நான் வந்துட்டு இந்த போனை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆர் ஓகேவா ட்ரை பண்ண தான் கொஞ்சம் நல்லா வரும் ஓகேவா ஆக்சுவலி ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யூ வில் கெட் ஓகே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இப்போ நான் இதை வந்துட்டு RX ஓகே ஃபைன் தென் இதை வந்துட்டு RX ஓகே கை மடங்குது ஓகே
சிம்பிள். ஓகேவா, இதுதான் கைஸ். இப்போதைக்கு இது முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் ஒன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்துட்டு இப்போது நான் இதை வந்துட்டு தனியாக மூவ் பண்ணுறேன். தனியாக என்னால் மூவ் பண்ண முடியல. இப்போ வந்துட்டு இதை நான் மூவ் பண்ணுறேன், முடியாது. தென் இதை மூவ் பண்ணுறேன், தனியாகவே வந்துருச்சு. நம்மளுக்கு அப்படி வரக்கூடாது. ஆக்சுவலி ஒரு போன் வந்துட்டு மொத்த இதையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு போன் அசைன் பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வாக் சைக்கிளுக்கு யூஸ் ஆகும். அது வந்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த போனை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் டேப் கொடுத்து ஜஸ்ட் டேப் கொடுத்துக்கிறேன். எடிட் மோடு போயிடும். எடிட் மோடில் ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட்டு வந்துட்டு நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஓகே பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த போனோட சில்ட்ரன் தான் அது. ஓகேவா, இப்போது நான் ஜஸ்ட்டு போஸ்ட் மோடுக்கு போனால் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு போஸ்ட் மோடில் போய்ட்டு இப்போ நான் இந்த போனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஓகே இதோட ஹாஃப் செட் அது. ஓகே, இப்போ நான் இந்த போனை செலக்ட் பண்ணி ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த போனை நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா மொத்த ஆப்ஜெக்ட்டும் ஓகேவா மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டேப் டு எடிட் மோட். ஓகேவா, போஸ்ட் மோடில் இருக்கும்போது ஜஸ்ட்டு சிங்கிள் டேப் கொடுத்தீங்கன்னா எடிட் மோட் போயிடும். ஓகே, ஜஸ்ட் நான் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணி இதோட ரிலேஷன்ஷிப்பை நான் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிலேஷன்ஸ் எனக்கு இது எதுவுமே ரிலேட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ரிமூவ். ஓகேவா, எந்த ஒரு ரிலேஷன்லையும் இது இல்லை. இப்போதைக்கு இந்த சிங்கிள் போன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஒரு போன் அண்ட் தென் ஃபைனலாக இந்த போன் செலக்ட் பண்ணுறேன். இப்போது ஜஸ்ட் கண்ட்ரோல் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா கீப் ஆஃப்செட். ஆக்சுவலி அந்த போன் வந்து கனெக்டரில் தான் இருந்துச்சு, ஆஃப்செட்டில் இல்லை. இப்போ ஜஸ்ட் நான் கீப் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே இப்போ வந்துட்டு கீப் ஆஃப்செட். ஓகே, இப்போது ஜஸ்ட்டு நான் வந்துட்டு போஸ்ட் மோட் கண்ட்ரோல் டேப் கொடுத்து போஸ்ட் மோடுக்கு போய்க்கிறேன். இப்போது இந்த போனை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஜி மொத்த ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகேவா, இது வரைக்கும் இப்போ பண்ணி முடிச்சுட்டுங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு வாக் சைக்கிள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். ஆக்சுவலி இந்த ஆர்மேச்சர்ஸை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ ஒரு 20 to 25 minutes ஆயிரும். அது வேணும்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஆர்மேச்சர்ஸ் ஓகே இதெல்லாம் நான் வேணும்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன், இந்த லேயர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேவா, இந்த இதை வந்துட்டு நான் ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வாக் சைக்கிள்ஸ் எப்படி சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே ஐ ஜஸ்ட் சேவ் இட். ஓகேவா, ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இதோட வாக் சைக்கிள் காட்டுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you in another video.